ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருமேசா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு மதுரை டிமார்ட்ல நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபர் மேட், இதோட ரேட் 429. மெயின் டோருக்கு வந்து போடுறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய சைஸ், நல்ல கிரிப்புமே இருக்கு. ஒரு ப்ளூ ஷேட்ல கிரே கலர். நெக்ஸ்ட் இந்த டோர் மேட், இது டோர் மேட் தான், பட் நான் ரெஸ்ட் ரூம்காக வாங்கியிருந்தேன். ரெண்டு கலர்ல வாங்கியிருந்தேன். ஒன்று ஹாஃப் ஒயிட் அந்த சாண்டில் கலர், அப்புறம் இந்த ப்ளூ ஷேட்ல வர கிரே கலர் ஒன்று. இது வந்து 199. உள்ள வந்து இந்த கோல்டு கிளிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிரிப்புமே நல்லாவே இருந்தது. இதுவுமே ஃபர் டைப்பு தான், நல்லா லக்ஸரியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மேட் அண்ட் கர்டன் கலெக்ஷன் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வெல்கம் மேட் என்ட்ரன்ஸில் போடுறதுக்கு நல்லாவே இருக்கும். இதோட ரேட் 179. இதுவுமே நல்ல கிரிப் இருக்கும். அடுத்து இந்த சின்ன மேட், இது வந்து நம்ம வீட்டு ஹாலில் வந்து வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது, அங்கே போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 139. நெக்ஸ்ட் வந்து கர்டன் கலெக்ஷன், இதுவுமே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அங்கே வந்து கர்டன் கலெக்ஷன் நல்லாவே இருந்தது. 300லேருந்து 700 வரைக்குமே வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு 350 அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லோ ப்ரைஸில் தான். எல்லாமே 7 ஃபீட் தான் ஹைட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 349. இதில் 4 கர்டன் வாங்கியிருந்தேன். 2 க்ரீன் அண்டு 2 இந்த ஹாஃப் ஒயிட் கலர். உள்ள வந்து கிளிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஆனியன் கலரில், இதுவுமே வந்து 7 ஃபீட் தான். இதோட ரேட் வந்து 299. நெக்ஸ்ட் என்னோட பெரிய பையனுக்கு வந்து இந்த ஷர்ட் வாங்கியிருந்தேன், ஹாஃப் ஹேண்டு. உள்ள வந்து டிஷர்ட் அட்டாச்சாக இருக்கும், ஹூடி டைப்பில் இருந்தது. இதோட ரேட் வந்து 399. ஷூமே எடுத்திருந்தான், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி. இதோட ரேட் வந்து 600. எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். நல்ல கிரிப்பாக இருக்கும். நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். இதோட ரேட் வந்து 79. அடுத்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஷர்ட் ஹேங் பண்ணுறதுக்காக ஸ்டீலில் ஹேங்கர் வாங்கியிருந்தேன். டிஷ்யூ பாக்ஸ், டிஷ்யூ பேப்பர், வெட் வைப்ஸ், அப்புறம் ரூம் ஸ்ப்ரே. இது பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க, பட் பில்லு போடும்போது தனியாக தான் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, அங்கே எக்கச்சக்கமான ஸ்கூல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே இருந்தது. நான் வந்து ஸ்கூல் பேக் எதுவுமே வாங்கலை. இந்த 2 லஞ்ச் பேக் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு லஞ்ச் பேக் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. சைடில் வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 169. நெக்ஸ்ட்டு கிளாத்தாலான லஞ்ச் பேக். உள்ளே வந்து ஃபுட்டு வந்து நல்லா வார்மாக வச்சுக்கிறதுக்காக இந்த சில்வர் இது கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 79 தான். இதுலேயே நான் வந்து 2 லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன். பில்லு போடும்போது பார்க்கும்போது தான் ஸ்டிச்சஸ்லாம் விட்டு இருந்தது. அதனால இது மட்டும் பிக் பண்ணிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். 29 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். பட் இது கிளாத்துனால கொஞ்சம் வெயிட்லாம் வந்து அந்த அளவுக்கு தாங்காது. ஹெவி வெயிட்லாம் வைக்க முடியாது. நெக்ஸ்ட் என் பெரிய பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருந்தான். இதோட ரேட் வந்து 199. வாட்டர் பாட்டில் கலெக்ஷனுமே எக்கச்சக்கமாக இருந்தது. பிளாஸ்டிக்லேருந்து ஸ்டீல் வரையுமே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் மிக் அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல இருந்தது. டிமார்ட் ஷாப்பிங் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதுலேயே ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பாட்டில் வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். 2 லிட்டர் பாட்டில். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் 279. நெக்ஸ்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸ்கூல் வேற ரீஓப்பன் ஆக போகுது. ஒரு நாளைக்கு ஒரு பென் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு வருவாங்க. அதுக்கு இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் பென் வாங்கி வச்சுருந்தா ஒரு நாள் ஒன்று கொடுத்து விடலாம். இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்திருந்தாங்க, ஃபேஸ் தீம். அதில் ஹைலைட்டே வந்து உள்ளக்கு வந்து கிளிட்டர்ஸ் வந்து மூவ் ஆகிறது தான். இதோட ரேட் வந்து 299. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னாப்புல தான் ஒரு நாள் ஒரு பென் கொண்டு போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் லோ ப்ரைஸில். இது வந்து ஒரு 5 கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுலேயும் 5 இருந்துச்சு. 25 பென் இருக்கும் போல். 190. நெக்ஸ்ட் இந்த அப்சரா செட் பென்சில் பாக்ஸு, ஷார்ப்னர் எல்லாமே தான் வாங்கியிருந்தாங்க ஸ்கூலுக்காக. நெக்ஸ்ட் நம்ம வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் அண்டு கப்ஸ் எல்லாமே தான் வாங்கியிருந்தேன். இந்த பிளேட் வந்து 69 ருபீஸ். நெக்ஸ்ட் குட்டீஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்காக வந்து டீ கூட பிஸ்கெட் கொடுக்கலாமேன்னு இந்த ஃபுல் பேக்டு பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வரவங்களுக்கு ஜூஸ், டீ கொடுக்கறதுக்கு இந்த பேப்பர் கப் வாங்கியிருந்தேன். இது வந்து 50 கப் 99 ருபீஸ். அப்புறம் கொஞ்சம் டாய்லெட்ரிஸ் ஐட்டம், பேஸ்ட், ப்ரஷ், டூத் பிக், ஹேர் ஆயில் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். ஜயான் குட்டிக்கு இந்த கண்ணாடி மட்டும்தான் வாங்கியிருந்தேன். என் பெரிய பையன் வந்து இந்த ஸ்டெம்பர் பாலுமே வாங்கியிருந்தான். கிச்சன் ஐட்டம்ஸ் நான் எதுவுமே வாங்கலை. இந்த இடுக்கி மட்டும் தான் வாங்கினேன், வெசல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக. இதோட ப்ரைஸ் வந்து 59 ருபீஸ். அப்புறம் கிளாஸ் ஐட்டம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லேயே. 30 ருபீஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன், 79 ருபீஸ். இந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தில் இந்த ஜக்கு மட்டும் வாங்கியிருந்தேன், 49.
இதெல்லாம் தான் மதுரை டிமார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணது. உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.